யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். பில்தாத் யோபுவினுடைய நண்பர் சொல்லுகிறார். 21வது வசனத்தை வாசிக்கலாம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். உம்முடைய வாயை நகைப்பினால் நிரப்புவார். மகிழ்ச்சியை தேவன் தந்தருளுவார் என்று பில்தாத் தீர்க்க தரிசனமாக யோபுவுக்கு கட்டளையிடுகிறதை பார்ப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே பலன் என்று வேதம் சொல்லுகிறது. எதை இழந்தாலும் இழக்காவிட்டாலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போய்விடக்கூடாது. எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் இழந்து போய்விடக்கூடாது. யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசுநாதர் பரலோகத்திற்கு கடந்து போகிற போது தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், உலகம் தரக்கூடாத சந்தோஷம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். எல்லாவற்றிற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இழந்து காணப்படுகிறார்கள், சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறார்கள். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்னை மகிழ பண்ணும் என்று கேளுங்கள். சோகத்தின் உச்சத்திலே நீங்கள் காணப்படலாம். தேவைகளை நினைத்து கலங்காதை, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல். ஃபாதர் வெல்கான்ஸ் வாடுறாங்க. எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். எதை குறித்தும் கவலைப்படாமல் சோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் உங்களுடைய வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நமக்கு புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எலிப்பாஸ் நண்பர் சொல்லுகிறார். யோபுவின் நண்பர் 22வது வசனம். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பி காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பி. பஞ்சத்தை பார்த்து நகைப்பி. இப்பொழுது யோபுவினுடைய சூழ்நிலை பரிதபிக்கப்படக்கூடிய சூழ்நிலையாய் இருக்கிறது. மனைவி மாத்திரம் உயிரோடு இருக்கிறாங்க, பிள்ளைங்க மரிச்சு போயிட்டாங்க. ஒரே நாள்ல அவருடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியற்ற நிலைமையிலே ரோட்ல உட்கார்ந்துட்டார். உடல் ஆரோக்கியத்தையும் சாத்தான் பறித்து விட்டான். பருக்களினாலே ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கார். பஞ்சகாலத்தில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பஞ்சத்தை பார்த்து நகைப்பீர்கள். வறுமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பஞ்சகாலத்தில் உன்னை போஷிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. விலைவாசி எவ்வளவு ஏறிக்கொண்டு சென்றாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை. அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை படியிழக்க என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதில்லை. பரலோகத்தின் பிதாவானவர் அவர்களை போஷிக்கிறார். அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? உங்களுடைய பிள்ளைங்க மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானேன்? புத்தியுள்ள தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரலோகத்தின் தகப்பன்
நம்மை விசேஷமாய் சிருஷ்டித்தவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மை அழைத்தவர் நம்மை போஷிக்க மாட்டாரா? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாதா? பயப்படாதே தேவனுடைய பிள்ளையே, கஷ்ட காலத்தில் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு, உன் தேவைகள் சந்திக்கப்படும். பரலோகத்தின் தேவனிடத்திலே விண்ணப்பத்தை தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களுக்காக பரிதபிக்கக்கூடியவராக இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். அதிலே வாசிக்கலாம். தாவீது அரசு சொல்ற 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்படாமல் போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். யாரு? உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்திலே வெட்கப்படாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆபத்திலே வெட்கப்படாது இருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். மற்றவங்க பரியாசம் பண்ணுகிற நிலைமைக்கு கர்த்தர் நம்மை தள்ளிவிட மாட்டார். உன்னுடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் அழகாய் போஷிக்கக்கூடியவராக இருக்கிறார். பஞ்சத்தை பார்த்து நகைப்பீர். இப்பொழுதும் நீர் வறட்சியில் இருக்கிறீர். யோபு அவருடைய நண்பர்கள், இப்பொழுது வறட்சியில் இருக்கிறீர். மற்றவர்கள் கை நீட்டி பரியாசம் பண்ணுகிற நிலைமையிலே உம்முடைய நிலைமை காணப்படுகிறது. ஆனாலும் நீர் பஞ்சத்தை பார்த்து நகைப்பீர். பஞ்ச காலத்திலே நீங்கள் திருப்தி அடைவீர்கள். உத்தமரின் நாட்களை அறிந்திருக்கிறார் கர்த்தர். அவர்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஆபத்திலே வெட்கப்பட மாட்டார்கள். பஞ்சத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்தில் உன்னை போஷிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது. உன்னுடைய வருமானம் வறட்சியாய் இருக்கிறதா? தேவனுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார், மீதி எடுக்க செய்வார். 5 அப்ப 2 மீன் 5000 புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டார்கள். மலை பிரசங்கத்திலே இயேசுநாதர் அவர்களை பசியோடு அனுப்ப அவருக்கு விருப்பம் இல்லை. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு சிறு பையன் இருக்கிறான். 5 அப்ப 2 மீன் அவன் இடத்தில் இருக்கிறது. 5000 புருஷர்கள் சாப்பிட்டார். தேவன் ஸ்தோத்தரித்து அப்பத்தை பெருக பண்ணினார். அவர்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். உங்களுடைய வருமானத்தை தேவனுடைய கருத்திலே கொடுங்கள். தேவன் அந்த வருமானத்தை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் மீதி எடுக்காமல் இருப்பீர்கள். சேவிங் பண்ணாம இருப்பீங்க. நீங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்களுடைய பணத்தை சேமித்து, மீதி பணத்தை சேமித்து வைக்கிற அளவிற்கு உங்களுடைய வருமானத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். வறட்சியை பார்த்து பயப்படாதிருங்கள். எலியாவுக்கு காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. வெட்டாந்தரையிலே துறவுகளை உண்டு பண்ணுகிறவர். ஆகார் பிள்ளை சாக போகிறது. ஆபிரகாம் துருத்தியில் குடுத்து விட்ட தண்ணீர் தீர்ந்து விட்டது. வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். இஸ்மவேல் மரித்து போகிற அந்த நிலைமையிலே ஒரு நீரூற்றை எனக்காக உருவாக்க வேண்டும் என்று அவள் கதறி குழந்தைக்காய் ஜெபித்த போது கர்த்தர் வனாந்தரத்திலே ஒரு துறவை உண்டு பண்ணினார். பிள்ளையின் ஜீவனை காப்பாற்றினார். தேவனுடைய பிள்ளையே, வனாந்தரத்திலே என் தேவன் அற்புதம் செய்ய முடியுமே. ஆனால் 40 வருஷம் வனாந்தரம் தான். வனாந்தரம் எப்படி இருக்கும்? பாலைவனத்தை போல இருக்கும். அவங்க அவர்களை திருப்தியாக்க வானத்து தூதர்களுடைய அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அவர்களை வழி நடத்தினார். இயேசுநாதர் ஊழியத்திற்கு செல்வதற்கு முன்பாக 70 பேர்களை தேர்ந்தெடுத்து 2 பேராக பட்டணத்து கிராமத்துக்குள்ளே அனுப்பினார். அவர்கள் திரும்பி வந்து, பிசாசுகள் எங்களுக்கு செவி கொடுக்கிறது, மரித்தோரை நாங்கள் உயிரோடு எழுப்பினோம் என்று இயேசுநாதரிடத்தில் சொன்னார்கள்.
அவர்களிடத்தில் பணப்பை கொடுத்து விடவில்லை, சாமான் பை கொடுக்கல. 70 பேரை அனுப்புற போது கையில பலசரக்கு சாமான் இருந்தா சமைச்சு சாப்பிடலாம், கையில பணம் இருந்தா விலை கொடுத்து வாங்கி பொருட்களை விலை கொடுத்து வாங்கி சமையல் பண்ணி சாப்பிடலாம். ஒண்ணுமே கொடுத்து விடலை ஏசப்பா. அவங்கள்ட்ட கேட்டாரு, ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா? அவர்கள் சொன்னார்கள், ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எலிப்பா சொல்கிறார் யோபுவை பார்த்து, 24வது வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி, உம்முடைய வீடு சமாதானத்தோடு இருக்க காண்பி, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கிற போது குறைவை காண மாட்டீ. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கிற போது குறைவை காண மாட்டீ. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. வீட்டில் அமைதி இருந்தா ஆசீர்வாதம். எதற்கெடுத்தாலும் ஒரே சண்டையா இருந்தா, சண்டைக்காரியான ஒரு ஸ்திரியோடு வாழ்வதை விட வனாந்தரத்தில் வாழ்வது மேல் என்று சாலமோன் ஞானி நீதிமொழிகளில் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பஸ்தர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் கோபப்படாதிருங்கள், சாந்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சமையல் பண்ண கொஞ்சம் காலதாமதமானால் நாம் கோபப்பட்டு விடுகிறோம். சகோதரன் சொல்றேன், வேலை முடிச்சு நான் பசியோட வந்திருக்கேன், எனக்கு இன்னும் நீ சமைக்கலையா? அவங்க ஒருவேளை பலகீனத்தோடு இருந்திருக்கலாம், ஆகையினால் சமையல் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிருக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களும் பலகீன பாண்டம் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரிகளை குறித்து சொல்கிற பொழுது அவர்கள் பலகீன பாண்டம். உங்களுடைய விலா எலும்பு, உங்கள் ஆதாம் அயர்ந்த நித்திரை பண்ணி உண்டு பண்ணி அவனுடைய விலா எலும்பை எடுத்து அதில் மூலமாய் ஸ்திரீயை உண்டாக்கினார். ஜல்லிக்கட்டு மாடு பொங்கல் நேரத்தில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளை ரொம்ப ஃபேமஸ். அந்த காளையை அடக்க செல்லுகிறவர்கள் சகோதரர்களா சகோதரிகளா, ஆண்களா பெண்களா? ஆண்களுக்கு கர்த்தர் விசேஷமாய் அவர்களுடைய பிறப்பிலே பலனை கூட வைத்திருக்கிறார். குடும்பத்தை போஷிக்கக்கூடிய கட்டாயத்தில் ஆண்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷர்கள் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 47வது சங்கீதம், சங்கீதக்காரன் சொல்கிறான், 1 முதல் 9 வசனம் வரை வாசிக்கலாம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். சகல ஜனங்களை தேவனுக்கு முன்பாக கரங்களை தட்டி கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். ஆலயத்துக்கு வருகிற பொழுது ஒரு கம்பீரம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் திருமுன் வாருங்கள் என்று 100வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். நாம் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலயத்திற்குள்ளே வருகிற பொழுது நீங்கள் வெளியேயே என்ன செய்யணும்? பாரத்தை கஷ்டங்களை எல்லாம் வைத்து விட வேண்டும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட ஒட்டார் என்று தாவீது அரசன் சொல்கிறதை பார்க்கிறோம். உங்களுடைய பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சுமக்க ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசுப்பா மேல உங்களுடைய சுமையை வைத்து விடுங்கள், உங்களுடைய கவலையை வைத்து விடுங்கள். கவலைப்படுகிறதினால் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியுமோ? எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், ஆல்வேஸ் ஹாப்பி.
பிலிப்பியர் 4:4 நினைக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், வாசிக்கலாம். 4:4. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலக பிரகாரமான சந்தோஷத்தை அனுபவிக்க சினிமா தியேட்டருக்கு போகலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற சந்தோஷம், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். என் ஆத்துமா களி கூறுகிறது என்று மரியாள் அன்னை துதிக்கிறதை பார்க்கிறோம். நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த சந்தோஷம் எப்பொழுது நமக்குள்ளே வருகிறது? கர்த்தருக்குள் எப்படி சந்தோஷமாய் இருக்கிறோம்? நாம் ஜெபிக்கிற போது, ஆவியிலே நிரம்புகிற போது, வேத வசனத்தை தியானிக்கிற போது நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அநேகமாயிரம் பொன்னையும் வெள்ளியும் பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். 119 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்களுக்கு கஷ்டமாய் இருக்கிறதா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று இயேசு சொல்கிறார். இயேசுநாதர் பரலோகத்திலே இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியவில்லை. இப்பொழுது அவர் மானிடனாய் இந்த பூலோகத்திலே பிறந்தார், மனிதனாய் இந்த பூலோகத்திலே அவதரித்தார். இப்பொழுது மனிதனோடு மனிதனாக வாழ்கிற போது அவர்களுடைய கஷ்டங்கள், பாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். வேலைக்கு போகணும், குடும்பத்தை போஷிக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வீட்டு வாடகை கட்டணும், எவ்வளவு தேவைகள். இந்த தேவைகள் ஒரு மாதத்திலே நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் நிறைவடைய வேண்டும். ஜெபிக்கணும், கர்த்தாவே என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீங்கள் ஒருவேளை இப்பொழுது ஒரு ஓனர் இடத்திலே, முதலாளியின் இடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கலாம். சொந்த தொழில் துவங்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். உங்களுடைய முயற்சியை தேவன் அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் முயற்சி செய்கிற போது கர்த்தர் ஒத்தாசை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணி பாருங்க. சங்கீத புஸ்தகம் 33வது சங்கீதம். சங்கீதக்காரன் சொல்கிறான், முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். 3 வசனங்கள். நீதிமான்களே, நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும், 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஃபாதர் பாடுறாரு, கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கவலைகளை ஏசப்பா மேல வச்சிருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன் இயேசுநாதர் அப்படி அழைக்க வேண்டும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எத்தனை காலம்தான் நீங்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருப்பீர்கள்? உங்களுடைய கஷ்டங்களை சுமந்து கொண்டிருப்பீர்கள். இந்த மகிழ்ச்சியை உங்களிடத்திலிருந்து அபகரிப்பது தான் சாத்தானுடைய வேலையாய் இருக்கிறது. தேவ ஜனத்தை துக்கத்திலே மூழ்கடிக்க வேண்டும் என்பதை சாத்தானுடைய வேலையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை வாசிக்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவன் மகிழ பண்ணுவார், தேவன் ஆசீர்வதிப்பார். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். 10 நரம்பு வீணையினாலும் உம்மை பாடி துதிப்பேன். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். என் கால் செவ்வையான இடத்தில் நிற்கிறது, சபை நடுவில் கர்த்தரை துதிப்பேன். தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் இன்று வந்து நின்று தேவனை துதித்தோம். 6 நாட்கள், திங்கள் முதல் சனி வரை எங்கே நின்று கொண்டிருந்தோம்? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்,
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய பிள்ளையே, பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காரக்கூடாது. பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் கர்த்தருக்குள் களி கூறுவார்கள். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். சங்கீத புஸ்தகம் 5வது சங்கீதத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அரசன் சொல்கிறார், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றி உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. உம்மை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. சிலர் குதிரைகளை குறித்து ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Glory to God, glory to God, hallelujah, hallelujah. கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம். hallelujah. சங்கீதம் 81 முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஆசாப் சொல்றாரு, நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி, நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி, யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி. அதான் ஃபாதர் பாடுறாரு, சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நீங்க பாடாத வரைக்கும் அற்புதம் நடக்காது பிரதர். நீங்க பாடாத வரைக்கும் அற்புதம் நடக்காது சிஸ்டர். எப்படி பாடணும்? கம்பீரமாய் பாடணும். என் பலன், my strength, தேவன் என்னுடைய பலனாய் இருக்கிறார். சங்கீதம் 18:1 தாவீது அரசன் சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் பலனாகிய தேவனில் அன்பு கூறுவேன். ரோமர் 12:12 நினைக்கிறேன். ரோமர் 12:12 நினைக்கிறேன். வாசிக்கலாம். ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆபிரகாமை கவனிச்சு பாருங்க. தான் 100 வயது ஆனவன் என்பதை, சாராளுடைய கற்பம் செத்து விட்டது என்பதை எண்ணாதிருந்தான். தேவனை ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான்.
வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததி இருக்கும். அதை எண்ண முடியுமா? வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? எண்ண முடியாத ஆண்டவரே. ஆனால் என் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நட்சத்திரங்களை என்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் உள்ள கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். நம்புங்க, இயேசுவை நம்புங்க. பெரும்பாடுள்ள சிதை 12 வருஷம் உதிரத்தின் தொல்லை, பைசா பணம் எல்லாத்தையும் மருத்துவமனைக்கு செலவழிச்சிட்டார். இனிமே செலவழிக்க பணம் இல்லை. இயேசு பட்டணத்துக்கு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டார். அவர் திரள் கூட்டமாய் இருந்தபடியினால் அவரிடத்திலே சொல்லி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அவளால் முடியவில்லை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாவது வல்லமை எனக்கு சுகம் கிடைக்குமா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவளுடைய வல்லமை அவளுடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அவளுடைய 12 பெரும்பாடுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. தேவன் சொல்லுகிறார், உன் வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஆனால் என் தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உபத்திரவத்திலே பொறுமையாயிருந்து. யோபு உபத்திரவப்பட்டார். யாக்கோபு அப்போஸ்தலன் யோபுவை குறித்து சொல்லுகிறார், யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன். பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. வீடு, ஆஸ்தி, வாசல் எல்லாம் இருந்தா அவங்கள பார்த்து, உனக்கு என்னம்மா, நீ பாக்கியவதி, உனக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, நிலபலம் இருக்கு, சொத்து இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு. ஆனா யாக்கோபு அப்போஸ்தலன் பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். சோர்ந்து போகாதீங்க. பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. சங்கீத புஸ்தகம் 90வது சங்கீதத்திலே மோசே சொல்கிறார். 14-15 வசனங்களை வாசிக்கலாம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். மோசே விடல ஆண்டவரே, நாங்க துன்பத்தை கண்ட ஆண்டவரே, வனாந்தரத்தில் நடந்து வந்த ஆண்டவரே, நாங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் திருப்தியாகும். நாங்கள் துன்பப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் எங்கள் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாகும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் என்னை மகிழ பண்ணும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் என்னை மகிழ பண்ணும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுது வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால். சங்கீதம் 147வது சங்கீதம் முதல் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை
துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. சொல்லுங்க, துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா. அப்ப துதி செய்யறது இருதயத்தை மகிழ பண்ணணும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லல, வேதம் சொல்லுது. துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறார். வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தரை போய் கொஞ்ச நேரம் கதவை பூட்டிட்டு துதிங்க. வாயை நல்ல விரிவா திறந்து துதிங்க. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் நாவிலே இருக்கும் என்று தாவீது அரசன் சொல்லுகிறார். துன்பமா துதி, கஷ்டமா துதி, சந்தோஷமா துதி. சிலர் மகிழ்ச்சியா இருந்தா கர்த்தரை ஆசீர்வதித்தா துதிப்பாங்க. ஒரு சகோதரி சென்னையில ஒரு பாஸ்டர் சொன்னார், பஸ் ஏற போகும்போது பஸ் எடுத்துட்டாங்க. சகோதரி தடுமாறி கீழே விழுந்து அவங்களுடைய விலா எலும்பு உடைந்து விட்டது. எழுந்து நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்க வீல் சேர்ல அவங்க கணவர்கிட்ட சொன்னாங்க, என்னால ஆராதிக்க முடியாம இருக்க முடியாது, கர்த்தரை துதிக்காம என்னால இருக்க முடியாது. அவங்க உட்கார்ந்து துதி செய்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது எழுந்து நின்றார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையத்தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி சற்று நேரம் துதிக்கலாமா? நல்ல சத்தமா துதிங்க, நல்ல சத்தமா துதிங்க, சத்தமா துதிங்க, சத்தமா துதிங்க. நல்லா நல்ல சத்தமா துதிங்க, துதிங்க, துதிங்க. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும். எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும். சங்கீதம் 118 17 20 வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 118 17 20 வரைக்கும். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள். நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். கர்த்தருடைய வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். என்னை கர்த்தர் வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. சாத்தான், என் தாசனாகி யோபுவினில் கண் வைத்தாயோ? சாத்தான் இடத்திலே கத்த உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு இருக்கிற இவனை போல பூமியில் ஒருவனையும் நான் பார்த்ததில்லை. நீ சகலவற்றையும் அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறீர். அதனால் உம்மை ஆராதிக்கிறான், உம்மை துதிக்கிறான். அவனை தொட்டு பாரும், உம்மை தூஷிப்பான். எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யம் பிள்ளைங்க எல்லாம் இழந்து போய் நிற்கிறாரு. உடல் ஆரோக்கியம் பருக்களால் சுரண்டி கொண்டு இருக்கிறார். ஓட்டை எடுத்து மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விட இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருப்பானே. யோபு சொல்றாரு, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாது. கர்த்தர் சாத்தானுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாரு. என்ன போட்டார்னா, அவனுடைய ஜீவனை மாத்திரத்தையே தொட உனக்கு அனுமதி இல்லை. கர்த்தர் என்னை வெகுமாய் தண்டித்தும் சாவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை.
தாவீது சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஆயுஷை கேட்டேன், அவர் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுஷை எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பலகீனம், நீ அவ்வளவுதான், இனிமே வாழ முடியாது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தீர்க்க ஆயுஷை நான் கொடுப்பேன். தாவீது கர்த்தரிடத்தில் ஆயுஷத்தான் கேட்டார், கர்த்தர் தீர்க்க ஆயுஷை கொடுத்தார். உன்னை காண்டாமிருகத்தின் போல உன்னை பலப்படுத்தும். ஸ்ட்ரென்த்துக்கு, பலனுக்கு ஒப்புமையா சொல்றது காண்டாமிருகம் தான். பயங்கர பலன் உள்ள மிருகம். கர்த்தர் என்னை காண்டாமிருகத்தை போல பலப்படுத்துகிறார். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். தேவன் உன்னை பலப்படுத்துவார். என் பலனாகிய கர்த்தாவே உம்மை கம்பீரமாய் பாடுவேன். நீ கர்த்தரை துதித்தல் இன்பமானது. கஷ்டத்தோட இருக்கிறேன், மன வருத்தத்தோட இருக்குதா, கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள போய் துதி, சத்தமா துதி. சோத்திர பலிகள் 1000 சோத்திர பலிகள் ஒரு நாள் சொல்லு. உன் பிள்ளை ரட்சிக்கப்படுவான், உன் கணவர் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக, உங்கள் கணவரின் ரட்சிப்பு. கர்த்தர் அற்புதம் செய்வான், கர்த்தர் அழைத்து கொண்டு வருவான். நீங்கள் குடும்பமாய் ஆராதிப்பதுதான் தேவ சித்தம். யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கிறார்கள். அவர்கள் உத்தமர்கள் என்றும் அவர்களிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டுங்கள். சபைக்கு கனி கொடுக்க வேண்டும், சமுதாயத்துக்கு கனி கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கனி கொடுக்கணும். அவைகள் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவைகளை சுத்திகரிக்கிறார் என்று யோவான் சுவிசேஷம் 15 வாசிக்கிறோம். நீங்கள் அதிக கனி கொடுத்தால் என் பிதா உங்கள் பேரில் மகிமையாய் இருப்பார். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மோர் ஃப்ரூட்ஸ், அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கசப்பான கனி ஏசப்பாவினுடைய பசியை போக்காது, அதை தூக்கி எறிந்து விடுவார். இனிப்பான சுவைமிக்க கனியோ அவருக்கு மிகவும் பிரியமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆவியின் கனி 9 உங்கள் வாழ்க்கையில் செயல்படுது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நீதியின் கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள். சுவிசேஷத்திலே பார்க்கிறோம், கேட்டுக்கு போகிற வாசல் மகா விசாலமாய் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற பாதையும் பரலோகத்திற்கு போக பாதையும் நெருக்கமும் ஒடுக்கமுமாய் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்கிறவர் சிலர். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள். ஆயத்தமா இருக்கிறீங்களா? 10 கன்னிகைகள் இயேசுவை மணவாளனை சந்திக்கும்படி சென்றார்கள். 5 கன்னிகைகள் புத்தியுள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தியற்றவர்கள். மணவாளனுடைய கதவு திறக்கப்பட்டது. அவருடைய சந்தோஷத்திலே 5 புத்தியுள்ள ஸ்திரீகள் தீவட்டி வைத்திருந்தார்கள், விளக்கு வைத்திருந்தார்கள், எண்ணெய் வைத்திருந்தார்கள், ஊற்றினார்கள், கொளுத்தினார்கள், பிரகாசித்தார்கள், மகிமையிலே, பரலோக மகிமையிலே பிரவேசித்தார்கள். இந்த 5 கன்னிகைகளோ மணவாளின் இடத்துல சொன்னாங்க, கடை வீதியில போய் கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வரோம். இவ்வளவு நாள் நான் காத்திருந்துட்டேன், இனிமே காத்திருக்க முடியாது. இயேசுநாதரின் நியாய தீர்ப்பு கடினமானதாய் இருக்கும். இரக்கமுள்ளவர் தான். அதனாலதான் 120 வருஷம் நோவாவை பிரசங்கம் பண்ண சொன்னார். 120 years. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 120 வருஷம் ஒருத்தனும் வேலைக்குள்ள வரல. சேம் கம் யாபேத், அவனுடைய மனைவி 3 பேர், நோவா மனைவி 6 3 9. அவனுடைய குடும்பம் மொத்தம் வேலைக்குள்ள பிரவேசித்தது. கர்த்தர் அழித்து விட்டார். ஜலத்தினால் உலகம் அழிந்தது, மனுக்குலம் மாண்டது. ஒரு வானவில்லை தேவன் உடன்படிக்கையாய் வைத்தார். இனிமேல் ஜலத்தினால் நான்
உலகத்தை அழிக்க மாட்டேன். அடுத்த செகண்ட், இரண்டாவது நியாய தீர்ப்பு அக்கினியினால். சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? ஜலத்தினால் மனிதர்கள் மாண்டு போனார்கள். அடுத்த அக்கினி. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்குள், விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். கர்த்தருடைய வாசல் இதுவே, நீதிமான்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு அங்க இடம் இல்லை. துன்மார்க்கன் அழிந்து போவது எனக்கு விருப்பமோ? அவன் சாக கூடாதுன்னு தான் கர்த்தர் விரும்புறாரு. ஆனா அவன் பாவத்தின் மேல பாவம் செய்யறான். சோதம் குமரா அக்கினியினால் அழிக்கப்பட்டது, நினிவே காப்பாற்றப்பட்டது. ஏன்? யோனா போய் சுவிசேஷம் அறிவித்தார். ராஜா முதற்கொண்டு குடிமகன் வரைக்கும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தாங்க. கர்த்தர் மனசாவப்பட்டார். அவங்களுக்கு செய்ய நினைத்திருந்த தீங்கின் மேல் மனசாவப்பட்டு அவங்களுக்கு தீங்கு செய்யல, நினிவே காப்பாற்றப்பட்டது. தேவன் இரக்கமுள்ளவர் தான். ஆகையினால தான் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வருகை குறித்து தாமதியாதிராதபடி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவராகிலும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 22வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிங்க. ஏசப்பா சொல்றாரு, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும், வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆக்குவதற்கு. 2 மரத்தை ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் முளைக்க பண்ண. ஒன்னு நன்மை தீமை அறியத்தக்க மரம், இன்னொன்னு ஜீவ விருட்சத்தின் மரம். இந்த புசிக்காதேன்னு கர்த்தர் சொன்னாரு ஆதாம் ஏவாள்கிட்ட. நன்மை தீமை அறியத்தக்க மரம் தோட்டத்தின் நடுவிலே இருந்தது. சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. நீங்க இந்த பழத்தை புசிச்சா தேவனை போல மாறுவீங்க, ஆகையினாலும் உங்க மேல பொறாமை கொண்டு அவர் இந்த பழத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்லி பறித்தால், நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை பறித்தால் புசித்தால், ஏவாளுக்கும் புருஷன் ஆதாமுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அவங்க இதுவரைக்கும் நிர்வாணிகளாய் இருந்தார்கள். தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். இப்பொழுது ஒழித்து கொண்டார்கள். அத்தி மரத்தின் இலையினாலே ஆடையை உண்டு பண்ணி அவர்கள் ஒழித்து கொண்ட. இப்ப பர்சன்ஸ் தேவனுடைய பிரசன்னத்திலே, என் தேவன் வருகிற பொழுது ஒவ்வொரு நாளும் குளிச்சு பொழிந்த அதிகாலை வேளையிலே அவர்களோடு உறவாட, அவர்களோடு வாசம் பண்ண என் தேவன் ஏதேன் தோட்டத்துக்கு கடந்து இப்பொழுது அவர்கள் இல்லை, ஒழித்து கொண்டார்கள். சங்கீதம் 51:11 தாவீதாசன் சொல்கிறார், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரும். பர்சன்ஸ் இன்னைக்கு சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும். ஆசரிப்பு கூடார ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் 3 பிரிவாக இருக்கும். இந்த ஸ்தலத்துல தான் விசுவாசிகள் நிக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் போய் நின்று ஜனங்களுடைய காரியங்களை கர்த்தரிடத்துல சொல்லுவான். கர்த்தர் சொன்னது ஜனங்கள் இடத்துல வந்து சொல்லுவான். ஒரு இடையில ஒரு ஆள் தேவைப்பட்டது. தம்முடைய ஜீவனாக தன்னுடைய மரணத்தின் மூலமாக தம்முடைய மாம்சமாகிய திரையின் பலியாக புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். ஆகையினால இன்னைக்கு ஆலயத்துல உட்கார்ந்து ஆராய்ச்சிச்சுக்கிட்டு இருக்கோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. Glory to God. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.
வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கு தேவனுடைய பரதேசத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிய கொடுப்பான் என்று சொல்லு. இப்பொழுது பரலோகத்துல என்ட்ராகிறதுக்கு முன்னாடி, பரலோகத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியை நம்முடைய கரத்துல கொடுப்பார். அதை புசிப்போம். நோ டெத், மரணமே கிடையாது. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாமும் ஏவாளும் புசிச்சிருவாங்கன்னு சுடர்வெளி பட்டயத்தை ஏதேன் தோட்டத்துல வச்சு தேவ தூதர்களை காவலிட்டார். ஏன்? அதை புசிச்சுட்டா மரணமே கிடையாது. பரலோகத்துல நமக்கு மரணமே கிடையாது. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை. இந்த உலகத்துல நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஒரே ஹாப்பி, எப்பொழுதும் சந்தோஷம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 122வது சங்கீதம். தாவீது அரசன் சொல்கிறார், 122வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஆலயத்துக்கு போறது மகிழ்ச்சியா? மாசத்துல 2 ஆராதனை கலந்து கொண்டா போதும்னு நினைக்கிறீங்களா? சீசன் நேரத்தை விட்டுருங்க. பைரா சீசன் நேரத்துல சிலருக்கு கஷ்டம், ஆலயத்துக்கு வர முடியாது. அப்பதான் சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. வீட்டில் ஆலயத்துக்கு செல்ல நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆலயத்துக்கு வந்தோம். வீட்டில் நம்ம ஜெபம் பண்றோம், சந்தோஷமான அனுபவம். அது தனிப்பட்ட ஜெபம். கூடி ஜெபிக்கிற ஜெபத்திலே தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறார். சபையிலே கூடி ஜெபிக்கிற போதெல்லாம் ஓடி வந்துடணும். உபவாச ஜெபத்துக்கு வெள்ளிக்கிழமை ஓடி வந்துடணும். வெள்ளிக்கிழமை இரவு சகோதரர்கள் ஜெபம் 10 மணிக்கு நடக்குது, ஓடி வந்துடணும். கூடி கூடி ஜெபிக்கணும். கூடி ஜெபித்தால் கோடி நன்மை. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதை நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன். ஆலயத்துல தங்கி இருக்கணும். யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். 2வது தலைவனாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கானானுக்குள் இஸ்ரவேல் ஜனங்களை தலைமை தாங்கி பிரவேசிக்க கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். சங்கீதம் 42:4 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 42வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்போம் துதியமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இவைகளை நினைக்கும் போது உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இப்ப வனாந்தரத்துல இருக்கிறாரு, ஆலயத்துக்கு போக முடியாது.
இதை நினைக்கிற போது அவருடைய உள்ளம் உருகுகிறது. ஏன் சவுலுக்கு பயந்து வனாந்தரத்துல இருக்கிறார். எல்லாரும் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வருவேனே, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியான சத்தத்தோடும் தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் உருகுகிறது. ஆலயத்துக்கு போக முடியல, எருசலேம்ல இருக்கிற ஆலயத்துக்கு போக முடியல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ந்திருந்தேன். மகிழ்ச்சி, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இருப்பது மகிழ்ச்சி. சங்கீத புஸ்தகம் 118வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. சண்டை சத்தமா, ரட்சிப்பின் சத்தமா? சமுதாயத்துல இருக்கிறோம், எல்லாரும் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சண்டை சத்தம் வீட்டு வாசல்ல இருந்து கேட்டுச்சுன்னா தேவனுடைய நாம தூஷிக்கப்படும். வேதம் சொல்லுது, நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. மகிழ்ச்சி. சங்கீதம் 126வது சங்கீதம், சங்கீதக்காரன் சொல்கிறார். 126வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார்? 2 கரங்களை பேத்துங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். தேசமே பயப்படாது மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை மகிழ்ச்சியாக்கும்படி கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில இந்த மாசத்துல ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பிரைஸ் காட். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாரும் கையை தட்டி ஆவில நிரம்பி பாடுங்க. பிரைஸ் காட். பின்மாறி அபிஷேகம் மாம்சமான யாவர் அதிகமாய் பொழிந்திடுவே, ஆவியில் நிரப்பிடுவே. பின்மாறி அபிஷேகம் மாம்சமான யாவர் அதிகமாய் பொழிந்திடுவே, ஆவியில் நிரப்பிடுவே. அங்கிரியா இறங்கிடுமே, பெருங்காற்றார் ஜீவநதியாக அக்கினியார் அக்கினிநாவாம் பெருங்காற்றார் ஜீவநதியாம் எழும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவே, தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு
அக்கினியாய் நல்ல ஒரு கரந்தட்டு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்து. நல்ல கையை தட்டு.
நல்ல கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. இந்த முதல் வாரத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம். பிலிப்பியர் 4:4 எப்பொழுதும் சந்தோஷமாகிறது. உங்களுடைய சந்தோஷத்தை சாத்தான் பறிக்க இடம் கொடுக்காதிருங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்க நீங்க கேளுங்க. என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை, என் தொழிலை ஆசீர்வதி. நான் சொந்தமா தொழில் துவங்குறதுக்கு எனக்கு பொருளாதாரத்தை சந்தி. ஓ ரபாஷாலா தூரா நிகாரா பாலா சந்தாலா பௌஷா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ந்திருந்தேன் என்று தாவீதரசன் சொல்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வது மகிழ்ச்சி. எல்லாரும் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாரா. வாரம் முழுவதும் நடத்தும். தேவ சமாதான அன்பு பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை பந்து நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.